இருக்க மாட்டாங்க. அப்போ தான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜைலாம் முடிச்சிட்டு போயிருப்பாங்க. உடனே பால் எடுத்துன்னு வந்து அந்த நாகக்கல்லுக்கு ஊற்றுவாங்க. அதை போல் செய்வது வந்து தோஷங்கள் அதிகமாகும். அது உங்களுக்கு ஒருபோதும் பலன் கொடுக்காது. எப்போவுமே அவ்வளோதான். இப்போ நாகக்கல்லுக்கு ஏற்கனவே ஒருத்தர் பூஜை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அந்த விளக்கு எரிஞ்சிருந்தா ஒரு பகுதியில் வச்சுட்டு அந்த நூலெல்லாம் எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு மீண்டும் நீங்கள் நல்ல தண்ணியில் வந்து அபிஷேகம் செய்து அதற்கு பிறகு அபிஷேகம் செய்யணும். அந்த அபிஷேகம் செய்து முடிச்சிட்ட பிறகு நல்ல மஞ்சள் குங்குமம் தடவி பூநூல் சுற்றுவாங்க. சில பேர் அப்படியே பூஜை செய்வாங்க. தீபங்கள் ஏற்றி ஒரு கற்பூரம் ஆராதனை ஏற்றி ஒரு எலுமிச்சை பழம் வைக்கணும். வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சுட்டு வேண்டுதல் உங்களுடைய பிரார்த்தனை அந்த இடத்துல இருக்கணும். சகல தோஷங்கள்